நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன்னா மென்ஷன் பண்ணார். பிரியா கேட்ட மாதிரி மோகன் வந்து இந்த கதையை பத்தி இந்த புத்தகத்தை பத்தி மென்ஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், மோகன் நீங்க ருசி எடுக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்பதான் உங்களுக்கு ஏன்னா அந்த கதையை யார் ரசிக்கிறாங்களோ அவங்க எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்து கடந்த நிகழ்வுல ஒரு விமர்சனத்துல செங்கோடனை பத்தி எழுதியிருந்தார். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த கதையை நான் படித்தேன். 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு கதை ஒன்றி போறதுன்றது ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ஒன்றி போச்சு. நாங்கள் ஏழ்மையில இருந்தோம். இப்போ ஏறக்குறைய நாங்களும் அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தோம். வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நான் கடந்த முறையாக கூட சொன்னேன், ஏதாவது முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க பூவரச மரத்தை விற்று பழகுக்காக விற்றுருவோம், வேப்ப மரத்தை. அந்த மரம் எங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஆனால் உணவுக்காக வேற வழி இல்லை. இது வியாபாரம் கிடையாது. இதுக்கு மேல நம்மளால பசியை தாங்க முடியாதுன்னு ஒரு நிலைமை வரும்போது ஒரு மரத்தை அறுத்தோம்னா அன்னைக்கு ஒரு நாள் இல்லை 2 வேளை சாப்பிட முடியும். அவ்வளோதான். அந்த மரத்தை வெட்டுறதுக்கான முடிவு நாங்கள் எப்போ எடுத்துருப்போம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் உணவுக்கு பயங்கர தட்டுப்பாடாக இருக்கும். ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டு இருந்தோம்னா அப்பதான் ஒரு மரத்தை வெட்டணுன்ற ஒரு முடிவு வரும். அதே மாதிரியான ஒரு கதை. இந்த கதை எப்போ வந்தது, ஏன் வந்தது அப்படின்றது தான் முக்கியம். இந்த கதை வந்து மே 1ஆம் தேதி நம்ம மே 1 வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம ஊர்ல. உழைப்பாளர் தினம். உழைப்பாளர்கள்னா எப்பவுமே வந்து அடிமட்டத்தில் இருக்கவங்க தான். முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி. அப்ப அந்த தொழிலாளி வர்க்கத்தோட வாழ்க்கை சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு எதுவும் கிடைக்காம போறதுன்றத மக்களுக்கு புரிய வைக்கணும், ஒரு சிந்தனை எடுத்துன்னு வரணும் அப்படின்றதுக்காக அண்ணா வந்து 1949 கரெக்டா 49ல எழுதின கதை இது. அதை விட முக்கியம் மே 1ஆம் தேதி அந்த கதை வெளியில வருது. இந்த கதையும் இதே மாதிரி ஒரு கருத்தை தான் சொல்லுது. இதுல படிச்சுட்டு எவனா ஒருத்தர் 2 பேருக்கு தாங்கிட்ட வேலை செய்யறவங்க ஒழுங்கா நடத்தணுன்ற எண்ணம் வராதா அப்படின்ற எண்ணத்துல வந்த ஒரு புக்கு. அந்த புத்தகத்தையும் மோகன் எடுக்கிறாரு. மோகன் வாங்க. இந்த 1949ல ஆமா 49ல வந்தது. நீங்க சொன்ன மாதிரி அதே தான். நான் 9th படிக்கும்போது நினைக்கிறேன் 2ஆம் பகுதின்னு நினைக்கிறேன். தமிழ் பாடத்துல 2ஆம் பகுதியே அந்த இலக்கணத்துல வந்த கதை. அப்போ அது பாதிச்சது, ரொம்ப பாதிச்ச கதை. அதுக்கப்புறம் வந்து அந்த கதை ஏதோ ஒரு இப்போ சமீப இதில் வந்து ஏதோ பேசுகிறப்ப இந்த செவ்வாழையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அதாவது வந்து பின்னாடியே இருக்குது, அந்த கதை போக மாட்டேங்குது. அதாவது நம்ம நிறைய கதைகள் படிப்போம், அதெல்லாம் மறந்துடும் ஆக்சுவலாக. ஆனால் சிலது வந்து உங்களுக்கு அது பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கிறனால அது அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதில் நம்ம வந்து எகைன் இந்த சக்கரத்தில் நம்ம வந்து முதலாளியாகவும் இருப்போம், நம்ம தொழிலாளியாகவும் இருப்போம் இல்லையா. நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே எல்லாமே ஒரு இதில் இருக்கிறோம் இல்லையா. ஸோ 2 பேர்த்தையுமே பாதிக்கும். இது 2 முதலாளியும் பாதிக்கும், தொழிலாளியுமே பாதிக்கும். 2 பேருமே பாதிக்கிற ஒரு கதை தான். நீங்க எல்லாரும் படிச்சிருக்கு, இது இந்த கதை படிச்ச ஞாபகம் இருக்குது இல்லையா. ஸோ இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல கதையின் நாயகன் அதான் உங்களுக்கு. ஓகே, ஸோ செங்கோடன். இதுல செங்கோடன் தான் இந்த இது இது இப்போ இந்த செங்கோடனுக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு இடமே இந்த செவ்வாழை இருந்த இடம் தான். நம்ம வந்து நம்மளும் இப்போ நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு மரம் இருக்கு, இல்லைன்னா ஒரு பறவை இருக்கு, இல்லைன்னா ஒரு விலங்கு இருக்கு, அதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு வந்து அதை ரொம்ப பாதுகாப்பா இது என்ன சொல்றது, ரொம்ப ஆர்வமா அதை வந்து கவனிச்சுக்கிட்டு இருப்போம். இது செவ்வாழை அவங்களுக்கு இப்போ விவசாய குடும்பம் இல்லையா. ஸோ இந்த கதையில வந்து விவசாய குடும்பத்திலிருந்து வர்றாங்க. இவருக்கு செவ்வாழை வந்து ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறாரு. அருமையான வாழைக்கன்று, செவ்வாழை கன்று. ஸோ இவங்க இவர் எப்படி இதை வந்து அந்த குழந்தைகளை வந்து அதாவது பயங்கரமா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த செவ்வாழை வந்து எவ்வளவு இந்த செவ்வாழையை பத்தி வந்து இதோட அருமை பெருமைகளை வந்து இந்த செங்கோடன் வந்து குழந்தைகளை சொல்லிட்டு இருப்பா. அப்படி இந்த குழந்தை எவ்வளவு நல்லா வந்துட்டு இருக்குது வேற செவ்வாழை. இந்த குலை வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியுமா. பழம் பயங்கரமா வீச்சா இருக்கும், நல்ல உருண்டையா இருக்கும். நீ கண்ணால பாத்தினாவே பசி வந்து ஆறிடும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படி இதை கேட்டுட்டு இருக்கிற இந்த பக்கத்து வீட்டு குழந்தைக, இந்த எதிர் வீட்டு குடிசை குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த செவ்வாழை மேலே ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாயிரும் எல்லா குழந்தைகளுக்கும்.
ஸோ இவன் கரி என்ன சொல்லுவான், இப்போ வந்து இது செங்கோடனுக்கு வந்து 4 குழந்தைகள். பெரிய குழந்தை வந்து கரியன். கரிய என்ன சொல்லுவான்னா, எனக்கு இந்த செவ்வாழை தள்ளின உடனே எனக்கு வந்து ஒரு சீப்பு பழம் எனக்கு தான் அப்படிங்குவான். அதுக்கு வந்து அவனோட தங்கச்சி வந்து அஹ், அஹ், காமாட்சி, தங்கை காமாட்சி வந்து என்ன சொல்லுவான்னா, எனக்கு நான் வந்து எனக்கு அப்பா கிட்ட ஒரு ஒரு சீப்பு வாங்கிக்குவேன், நான் அம்மா கிட்ட ஒரு சீப்பு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லுவான் அவ. ஸோ இவன் இருந்து பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாம் இருந்துட்டு, டேய் நான் உனக்கு மாம்பழம் எல்லாம் கொடுத்துருக்கேன். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம அந்த டைம்ல மாம்பழம் கொடுத்துருக்கிறேன், நான் உனக்கு வேர்க்கடலை கொடுத்துருக்கிறேன், எனக்கு ஒரு பழமாவது கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி போட்டு அங்க அந்த இந்த ட்ரேடிங் இது போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறானுங்க. எதிர்குடிசை எல்லப்பனெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ 3வது பையன் என்ன சொல்றான்னா, முத்து, அவன் இருந்துட்டு, உனக்கு நீங்க சீப்பு கணக்கு போட்டு ஏமாந்து போகாதீங்க, பழம் முதல்ல வர்றதுக்குள்ள என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கூட அவன் யதார்த்தத்தை சொல்றேன். இந்த பழம் முதல்ல வரட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யதார்த்தமா சொல்றேன், யாரு என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லி போட்டு. இப்போ செங்கோடனுக்கு வந்து வயல்ல பயங்கரமான வேலை. பண்ணை மேனேஜரின் ஆர்ப்பாட்டம் வேற அதிகம். இத்தனையும் சகித்துக் கொள்வான். இங்க வந்து செவ்வாழை கண்டனே அவன் சலிப்பு எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சு மறந்து போகும். ஏன்னா அவன் போன உடனே இந்த செவ்வாழை பாப்பா சும்மா தள தள தளன்னு அதுக்கு அவ்வளவு அந்த நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செடிகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அது அவ்வளவு நம்மளை வந்து வரவேற்கும் நம்மளை இல்லையா, யாரு வந்தாலும் வரவேற்காது. ஸோ இவனுக்கு என்ன அப்படின்னா, செங்கோடனுக்கு ஓகே, பண்ணை வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம பண்ணை வீட்டு குழந்தைகளுக்கு வந்து ஆப்பிளும் ஆரஞ்சு வாங்கி கொடுக்குற மாதிரி நம்மளால முடியாது. அட்லீஸ்ட் இந்த வாழை மரத்தை வந்து வாழைப்பழத்தையாவது நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துடணும். அதாவது இந்த பலனை வந்து இந்த வாழைப்பழத்தை கூட கொடுக்கணும், அதுதான் என்னால முடியும் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து என்னன்னா, பண்ணையார் வீட்டுல வந்து பண்ற வேலைக்கு வந்து கால் பங்கு ஊதியம் கொடுப்பாங்க. அதுல இந்த அரைப்பொடி நெல்லும் அரை வயிற்று ஃபேமிலியோட அரை வைத்த இது போக்க உதவும். நம்ம குப்பியோட அவனோட ஒய்ஃப் வந்து குப்பி, அவனோட வேலை வந்து அவங்களோட இது வந்து அரை வயிற்று என்ன சொல்றது போக்குறதுக்கு உதவும். ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலை பண்றதுனால அவங்களுக்கு அந்த தினம் கூலி வேலையில சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இதுல என்னன்னா, பெரிய அவன் அவ்வளவு வேலை செஞ்சாலும் வந்து அந்த பலன் வந்து இவனை அனுபவிக்க முடியாது. பண்ணைக்கே சேர்ந்து விடுது எல்லாமே. எல்லாம் நம்ம பண்ற வேலை எல்லாமே அந்த பண்ணைக்கு தான் சேர்ந்து விடுது இல்லையா. ஸோ செவ்வாழை ஒண்ணுதான் இவனுக்கு சொந்தம், இவனோட உடைமை. ஏதாவது இவனோட பக்கத்துல அந்த பின்னாடி வளர்ற ஒரு இது இவனுக்காகவே என்ன சொல்றது ஓன் பண்ற ஒரு ஒரு ஒன்று. அதாவது அழுத்து படுக்கு அங்கிருந்து பண்ணையிலிருந்து வேலை பண்ணிட்டு வந்தாலும் அழுத்து படுக்க வேண்டிய நேரத்திலையுமே வந்து இவன் நம்ம கண்ணை பார்க்குற மாதிரி வளர்த்து வளர்றான். இந்த கண்ணும் வந்து கள்ளங்கபடமின்றி நல்லா வளருது. இதுல என்ன ஒண்ணு எழுதியிருப்பாருன்னா, நம்ம இந்த மலரிடம் மங்கையருக்கும் தேனிடம் வண்டுகளுக்கும் ஏற்படும் பிரேமை போல அக்குழந்தைகளுக்கு இந்த செவ்வாழையிடம் பாசம் ஏற்பட்டது. இவங்க பேச பேச பேச, ஏன்னா குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, இவங்க பேசுறத வச்சுதானே அந்த ஒரு ஒரு இமேஜினரியை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேசி பேசி உங்களுக்கு இது செவ்வாழைன்னா அவ்வளவு ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க இந்த குழந்தைகள். எப்படா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எல்லாமே அவங்க ஊட்டுறதுதான் இல்லையா, அந்த அந்த அப்பா அம்மா ஊட்டுற சாப்பாடா இருந்தாலும் சரி, அந்த இமேஜினரி இந்த இதா இருந்தாலும் சரி, அவங்க ஊட்டுறப்ப இவங்களுக்கு அந்த இது பயங்கரமா இருக்கு. இப்போ வந்து செவ்வாழை வந்து நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது. இது இப்போ இவன் இத கரியனும் இவங்க பெரிய பையன் முத்து வந்து இத பையனும் வந்து எப்ப கொலை தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நச்சிரிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. அதாவது வந்து ஓகே, இது ஒரு நாள் வந்து இந்த கொலை வந்து தள்ளிடுது கடைசியில செவ்வாழை. அப்ப செங்கோடனுக்கு வந்து இதுல இந்த வந்த உடனே அவனுக்கு ஒரு புது முறுக்கு ஏற்படுறது அவனோட நடையில. அப்பா, ஃபைனலா வந்து நம்ம செஞ்ச ஒரு நமக்குன்னு நம்ம 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 வாழை மரம் ஒரு 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 குலை தள்ளிருச்சு, இதை நம்மளோட முழு பயனையும் நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு ஒரு எண்ணம். இதுல எப்படின்னா, அந்த பண்ணையோட பண்ணையாருக்கு வந்து ஒரு மருமக பெண் இருப்பா, வெறும் முத்து விஜயா. அவரோட பொன்னிற மேனியை அழகுபடுத்திய வைர மாலையும் கூட இவ்வளவு ஆர்வமா பார்த்திருக்க மாட்டான். இந்த செவ்வாழை வந்து அவனுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஸோ குலை முற்ற வந்து இங்க ஒரு சச்சரவும் அந்த தகராறும் அதிகமா போயிட்டே இருக்கும். இது வந்து பக்கத்துல இருக்கிற அந்த குழந்தைகளோட இது எனக்கு இந்த சீப்பு எனக்கு எனக்கு இல்லை இல்லை இந்த எனக்கு ஒரு சீப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து குடிசை குழந்தைகளும் வந்து அப்பீல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ
இவனுக்கு என்னன்னா நம்ம முழு பயணம் பெற போறோம், யாரும் இடைத்தரகர்கள் இல்லை இதுல. ஸோ யாரும் இடைத்தரகர்கள் இல்லாம வந்து நம்ம வந்து நம்மளோட பயணம் வந்து ஃபுல்லாமே அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இது செங்கோடனுக்கு. முக்காலே 3 வீசம் பாகத்தை நம்ம வந்து நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அதுல 3ல 1 பங்கு தான் நமக்கு வருது. 3 பங்கு நம்ம வந்து முதலாளிக்கு போயிருது அப்படிங்கிறத அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் நம்ம எல்லா அஹ் அஹ் தொழிலாளிகளோட வேலைகளும். ஸோ 2 நாள்ல வந்து இப்போ கொலையை வெட்டி நல்லா வந்துருச்சு. நல்லா இவன் என்ன சொல்லுவான்னா, குழந்தைகிட்ட ஒரு 2 நாள்ல இந்த கொலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவான். செவ்வாழைக்காக நாம் செலவிட்ட உழைப்பு, பண்ணையாரின் நிலத்துக்காக செலவிட்ட உழைப்பில் 100ல் 1 பகுதி தான் அப்படின்னு கூட இருக்காது. ஆனா அதனோட முழு பயனை நான் அனுபவிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு இருக்கும். ஆனா இதே வந்து நம்ம உழைத்து பிழைக்க வேண்டியது, நம்ம உழைத்து பிழைக்க உழைத்து பிழைக்க நம்முடையது என்று ஒரு ஒரு துண்டு வயல் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதை கற்பனை பண்ணி பார்ப்பான். நமக்கு வந்து இப்போ இவங்கிட்ட ஒரு துண்டு நிலம் இல்லாதனால தான் நம்ம போய் அங்க வேலை செய்யற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்ப்பான். அப்படி ஒரு காலம் வருமா அப்படின்னு இவன் வந்து ஏங்குவான். இது உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்ற ஒரு காலம் வருமா, பாடுபடாதவன் பண்ணையாராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் காலம் வருமா அப்படின்னு மாதிரி இவன் கற்பனை பண்ணி பார்ப்பான். ஸோ அப்ப வந்து செவ்வாழை வந்து இவன் இந்த மாதிரி சித்தாந்தங்களை வந்து அவனுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் மனதுல. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அவன் தானே பாடுபடுறான், அவன் தானே இதுல பாதிக்கப்படுறவன். அதனால அவனுக்கு அந்த சித்தாந்த எண்ணங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்களுக்கு வந்து செவ்வாழை வந்ததுன்னா போதும், ஓகே நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படியே அந்த ஆர்வத்தில் இருப்பாங்க. இப்ப முத்து விஜயாவோட அந்த பண்ணையாரோட மருமக முத்து விஜயாவோட பிறந்த நாள் வந்துடும். ஸோ அந்த அம்பிகை கோயில் அபிஷேகத்துக்காக வந்து ஐயர்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாரு. நமக்கு எல்லாம் கோயில் விசேஷங்கள்லாம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றப்ப உங்களுக்கு என்னன்னா வாழைப்பழம் பழம்னு ஒன்று வந்துடும் இல்லையா. ஸோ அதுல வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து இது ஐயர் என்ன சொல்ற இது நம்ம கணக்கர்கிட்ட வந்து சொல்றப்ப கணக்குங்கிட்ட ஓகே வாழைப்பழம்னு ஒரு லிஸ்ட் வந்துடுது. அப்போ அந்த இவன் என்ன சொல்றான், நம்ம இந்த கணக்கு பிள்ளை என்ன சொல்றான், வாழை வந்து எல்லா கடைகளையும் பார்த்தேன், எல்லாமே தரமா இல்லை, எல்லாம் மோசமா இருக்குது, எல்லாம் இந்த பச்சை நாடம் தான் இருக்குது, வாழைப்பழம் எந்த கடையிலுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இவன் கணக்கு பிள்ளை சொல்றான். அப்படி அதுக்கு இருந்துகிட்டு ஏதாவது இருக்கிறத வாங்கிட்டு வாடா நீ போய் அப்படின்னு சொல்றான் இது கணக்கு இது இது பண்ணையார். இல்ல நம்ம நம்ம செங்கோடன் புறத்துல இது கொல்லப்புறத்துல வந்து நல்ல ஒரு தரமான ஒரு செவ்வாழை இருக்குது, அதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கலாமே, அதை வெட்டிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். யாரு, கணக்கு பிள்ளை. அவரு வந்து சரி அப்படின்ட்டு போயிடுவாரு. அவருக்கு என்ன போகுது, யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் இல்லை, அவர் சரி அப்படின்ட்டு போயிடுவா அப்படி. ஸோ இதுல வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நம்ம இது இது அந்த அந்த இது இப்ப என்னன்னா, செங்கோடனின் செவ்வாழை குலை, அவனுடைய இன்பக் கனவு, உழைப்பின் விளைவு, குழந்தைகளின் தூதுகலம், அதற்கு மரண ஓலை தயாரித்து விட்டான் சுந்தரம், கணக்கு பிள்ளை சுந்தரம். ஸோ எத்தனையோ பகல் பார்த்து பார்த்து செங்கோடனின் குடும்பம் பூரித்து பூரித்து அதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இதுக்கு வந்து இதுக்கு அது இந்த ஹோல் இதுக்குமே வந்து இந்த அதுக்கு கொலைகாரன் வந்து சுந்தரம். அந்த அவங்களோட எல்லாத்துக்கும் அந்த எண்ணத்துக்கு கொலைகாரன் வந்து சுந்தரம். இப்ப வந்து சுந்தரம் வர்றான், வந்துட்டு செங்கோடனும் சுந்தரமும் தெருவில் இருக்கும்போது தெருவில் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அதாவது அவங்க வந்து ஓகே ஏதோ அவங்க பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் சுந்தரம் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே வந்து செங்கோடனுக்கு வந்து தலை கிருகிருன்னு சுத்துது, நாக்கெல்லாம் குளிருது, அது வாய் வந்து நமக்கு அந்த துக்கத்துல வந்து பேச முடியாது இல்லையா, தொண்டை அடைக்குது அவனுக்கு. அப்ப இனிமே பண்ண முடியல. அப்ப அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இவன் சுந்தரம் வந்து மாட்டு பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி வந்து இந்த இவன் செவ்வாழை வேணுங்கிறான். இவனுக்கு சுந்தரத்துக்கு வந்து இப்ப என்னன்னா, இப்ப அவன் சமூகத்தை பத்தி நினைக்கிறான், இந்த சமூகம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவனுக்கு என்ன அப்படின்னா, இவன் வேலை செய்யறான், இவன் அதாவது அந்த வேலைக்கு ஒரு பங்கு தான் கொடுக்குறாப்படி பண்ணை. ஆனா இவன் என்ன நினைக்கிறான்னா, ஊர் என்ன சொல்லு நினைக்கிறான்னா, உப்பை தின்னு அதாவது பிள்ளையாரு சரி பண்ணையாரு போடுற உப்பை நீ தின்னு பிழைக்கிற, ஆனா பண்ணையாரு கேட்கறாரு அப்படிங்கறக்காக நீ வந்து வாழை மரம் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு ஊர் என்ன அதாவது இயேசுமே அப்படின்னு சொல்லி போட்டு இவன் வந்து நினைக்கிறான்.
கேவலம் ஒரு பண்ணையாரு கேட்கறார், நீ கொடுக்க மாட்டேன்ட்டியே, இந்த ஒரு வாழை ஒரு வாழை குலையை கொடுக்க மாட்டேன்ட்டியே அப்படிங்கிற மாதிரி ஊர் ஏசுமே அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் குழந்தைகள் பத்தி நம்ம குழந்தைகளை பத்தி நினைக்கிறான். அப்பா வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாரு. நான் கூட தான் தண்ணி பாய்ச்சினேன், மாடு மிதிக்காம பார்த்துக்கிட்டேன், எல்லாமே அது ஆடு மாடு மிதிக்காம பார்த்துக்கிட்டேன், செவ்வாழை ருசியா இருக்கும், கல்கண்டு போல இருக்கும்னு அத்தனை ஆசையா நீ சொன்ன. ஆனா கடைசியில வந்து இந்த இப்படி அதாவது இப்படி வெட்டி கொடுக்குறையே, தங்கச்சிக்கெல்லாம் உசுர் இந்த வாழை மேல, ஆனா நீ வந்து இப்படி கொடுக்குறையே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த குழந்தைகள்லாம் இவனை கேட்கற மாதிரி இவன் யோசிக்கிறான். அப்புறம் எதிரே நின்றவரோ பண்ணையாரின் கணக்கு பிள்ளை இப்ப அருவாள் எடுக்க போறான். அருவாள் எடுத்து போகும்போது உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் ஆரவாரம் செய்யுது. அவங்களுக்கு தெரியாது இந்த அவங்க கொடுக்க போறான்னு சொல்லிட்டு எல்லாம் கூச்சலிடுறாங்க. ஓகே, குழந்தைகள் எல்லாம் கூத்தடிக்குது. ஓகே, அப்பா வெட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன்ல கண்கள் நீர்த்துளிகள் கிளம்பின. குலையை வெட்டினான், உள்ளே கொண்டு வந்தான், அரிவாளை கீழே போட்டான். குலையை கீழே வை அப்பா, தொட்டு பார்க்கலாம் என்று குதித்தன குழந்தைகள். கரியனின் முதுகை தடவினான் செங்கோடன். கண்ணு, இந்த குலை நம்ம ஆண்டைக்கு வேண்டுமாம், கொண்டு போகிறேன், அழாதீங்க. இன்னும் 1 மாசத்துல பக்கத்துல இன்னொரு கண்ணு வருது, அது குலை தள்ளிடும், அதை உங்களுக்கு கட்டாயம் கொடுத்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டே வீட்டை விட்டு கிளம்பினான். குழந்தையின் அழுகுரல் மனதை பிளப்பதற்குள் செங்கோடனின் குடிசை அன்று பிணம் விழுந்த வீடு போல இருந்தது அப்படிங்கிறாரு. அப்ப இரவு வந்து செங்கோடன் வந்து இந்த குழந்தைகளை ஃபேஸ் பண்ண முடியல, அதை வந்து வீட்டுக்கு வர முடியல. அப்ப ரொம்ப நெடுநேரம் ஆயிட்டு குழந்தைகள்லாம் தூங்கிட்டு அது என்ன பண்ணும், அழுது புலம்பிட்டு கடைசியில உங்களுக்கு எல்லாம் டயர்டாகி தூங்கிடுது. அது தூங்குனதுக்கு அப்புறம் தான் செங்கோடன் வந்து வீட்டுக்கு வர்றா. அப்படி அது குழந்தைகள் அதாவது அழுத்து போன தூங்கின குழந்தைகளை பார்த்துட்டு இப்ப பண்ணையாருக்கு வந்து இது ஒரு குலை, ஒரே ஒரு வாழை குலை தான். அவர் நினைச்சாருன்னா 1000 குழந்தை வாழை குலைகளை வாங்க முடியும். ஆனா நம்மளோட இந்த குழந்தைய வந்து நம்ம வந்து இதை எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே மன வருத்தமா இருக்கும். படுத்து புரண்டு படுத்து பார்ப்பான். அன்னைக்கு தூங்கவே முடியாது அவனால. அப்புறம் 4 நாளுக்கு பிறகு வந்து வெள்ளித்தட்டுல வந்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை முத்து விஜயா வந்து அன்னநடவை போட்டுக்கிட்டு நம்ம ஆலயத்துக்கு எடுத்துட்டு போவா, அம்பிகை ஆலயத்துக்கு. இப்ப வந்து கரியனுக்கு வந்து அந்த வாழை போனதுல இருந்து அவ அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். 4 நாள் ஒரே அழுகாட்சியும் ஒரே அடமா இருக்கும். எனக்கு ஒரு வாழைப்பழமாவது வாங்கி கொடுத்தே ஆகணும். நான் என்ன கேட்டேன், எனக்கு வாழைப்பழம், நான் வந்து ஆப்பிளும் ஆரஞ்சுமா கேட்கறேன், எனக்கு ஒரு வாழைப்பழம் தானே கேட்டேன், நீ இத்தனை சொல்லி வாங்கி வச்சிருந்தியே, அதையும் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே அடமா இருக்கும் பயங்கரமா. இவனோட தொல்லை தாங்க முடியாம குப்பி வந்து ஒரு காலனாவை கொடுத்துட்டு போய் ஓகே வலை வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி குப்பி கொடுத்துடுவா. அப்ப கடையில இந்த செவ்வாழை சீப்பு தொங்கிக்கிட்டு இருக்கும், அழகா தொங்கிக்கிட்டு இருக்கும். பழம் வந்து ஒரு அனடா பயலே, அதாவது ஒரு அண்ணா காலனாவுக்கெல்லாம் செவ்வாழை கிடைக்குமா போடா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் விரட்டி விடுவான். அதாவது கரியனுக்கு தெரியாது இல்லை, கரியன் அறிவான பாவம், தன் கொள்ளையிலே இருந்த செவ்வாழை இப்போது கடையில் கொழு வீற்றிருக்கிறது என்ற விந்தையை. பாவம், எத்தனையோ நாள் அந்த சிறுவன் தண்ணீர் பாய்ச்சிருப்பான் பழம் கிடைக்கும் என்று. பழம் இருக்கிறது, கரியனுக்கு எட்டாத இடத்தில். விசாரத்தோடு வீட்டிற்கு வந்தான் வறுத்த கடலையை வாங்கி குறித்து கொண்டே. ஸோ அவனுக்கு அந்த மாயம் தெரியாது இல்லையா, எப்படி வந்து நம்ம வீட்டில் இருந்த வாழை குலை வந்து கடைக்காரன் கடைக்கு எப்படி போச்சு, நம்ம வந்து அங்க இவருக்கு தானே கொடுத்தோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். யாரு, பண்ணை வீட்டுக்கு தானே கொடுத்தோம், அது எப்படி கடைக்கு போச்சு அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு என்ன தெரிய போகுது. இப்ப வந்து இவன் வந்து இந்த கடலையை குறைச்சிட்டு வரும்போதே வந்து உங்களுக்கு செங்கோடன் கொல்லைப்புறத்துல இருந்து ஒரு அந்த வாழை துண்டு மரத்துண்டு இடம் வர்றான். ஏப்பா இந்த இதுவும் பண்ணை வீட்டுக்கா அப்படின்னு கரியன் கேட்கறான். இல்லடா கண்ணு, நம்ம பார்வதி பாட்டி செத்துட்டா, அவளோட பாடையில கட்டுறதுக்கு என்றான் செங்கோடன். அலங்கார பாடையில வந்து இந்த செவ்வாழை துண்டு. கரியன் வந்து பின்னாடி மற்ற பசங்களோட வந்து காட்டி சொல்றான், டே எங்க வீட்டு செவ்வாழைடா இது, எங்க கொல்லப்புறத்துல இருந்த செவ்வாழை குலையை பண்ணை வீட்டுக்கு கொடுத்துட்டோம், மரத்தை வெட்டி பாடையில கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கரியன். பாவம், சிறுவன் தானே, அவன் என்ன கண்டான், செங்கோடனின் செவ்வாழை தொழிலாளர்கள் உலகிலே சர்வசாதாரணமான சம்பவம் என்பதை.
உங்களுக்கு தெரியும், நான் வந்து இலங்கையிலிருந்து வந்தவன், அது உங்களுக்கு தெரியும். அதே சமயம் இந்திய வம்சாவளி. எங்கள் மூதாதையர்கள் பிரிட்டிஷ் காலத்தில் இலங்கை போனவங்க, தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு, ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்கு, அதே போல் ரயில்வேஸ் உண்டு பண்ணுறதுக்காக போன இதுதான். அது இந்திய வம்சாவளி தமிழர்கள். நான் எப்பயுமே சொல்கிற போது இலங்கையில் வந்து 2 வகையான தமிழர்கள் இருக்காங்க. ஒன்று இலங்கை தமிழர்கள், ஒன்று ஆமாம் மலை. அதனால் தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு நேரடியாக அந்த தோட்ட வாழ்க்கையெல்லாம் ஈடுபாடு இல்லாட்டி கூட அந்த மாதிரி ஒரு பகுதியில் இருந்ததுனால தொடர்ந்து எனக்கு இந்த உழைப்பாளர்கள் அவர்களோட ரொம்ப எனக்கு தொடர்பு நிற்க வரும். அதனால உண்மையிலே சொல்ல பொழுது இந்த மேதின கொண்டாட்டங்கள், ஊர்வலம், அதெல்லாம் எனக்கு அப்பயிருந்து ஈடுபாடு இருக்கு. இப்போ சரி, இந்த கதை 49 எழுதியிருந்தாலும் கூட அதே மாதிரி சம்பவங்கள் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லை. இப்போ எனக்கு தெரியும், திருப்பூரில் வந்து எனக்கு கொஞ்சம் நெருங்கிய பழக்கம் இருக்குது. அங்கேயும் இப்படித்தான் தொழிலாளர்கள் இதே மாதிரி தான் 12 மணித்தியாலங்கள் 16 மணி தான். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் அதிகமாக வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த தொழிலாளர் முதலாளிங்கிற பிரச்சனை வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அதுக்கு எப்போ நமக்கு தீர்வு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் பாருங்கள், அறிஞர் அண்ணா தெரியும், ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அப்பயே இந்த மாதிரி ஒரு கதை எழுதி பண்ணியிருக்கிறாரு. பொதுவாகவே ஒரு தோட்டத்தில் ஒரு பயிர் செய்கிற பொழுது அந்த பயிர் முளைச்சி வர்ற போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வரும். அந்த பலனை வந்து அந்த குழந்தைகள் அனுபவிக்காதுங்கிறது எவ்வளோ வேதனைங்கிறது உண்மையிலே அது ரொம்ப அருமையான கதை. அவருக்கு எப்பயோ பாதிச்ச மாதிரி எனக்கு இன்னைக்கு நல்லா பாதிச்சிருச்சு. பாருங்க, உழைப்புக்கு ஊதியம் கிடையாது, உணவு தான், தானியம் தான் கொடுப்பாங்க. அந்த தானியமும் முழுசா கொடுக்க மாட்டாங்க. அது கால் கஞ்சி, அவர் சொன்ன மாதிரி அரை கஞ்சி, 2 பேர் வேலை செய்யறதுனால அவங்களுக்கு முழு வயிறுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு செவ்வாழைன்றது விலை உயர்ந்த பொருள், ஆடம்பரமான பொருள், அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அவங்க வீட்டில் கிடைச்சா மட்டும்தான் அந்த உணவு கிடைக்கும், அந்த பழத்தை அவங்க ருசிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த பழமும் தொழிலாளியா இருக்கிறதுனால, ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கிறதுனால அது கூட அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. பாருங்க, அவங்க அதை மறுத்து பேசுறதுக்கோ, அந்த இடத்துல அவர் அருமையா அந்த பாயிண்ட்டை சொன்னார். நாம இதை மறுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, சமூகம் தவறா பேசும். திரும்பவும் இந்த சமூகம் சில மூட நம்பிக்கைகளை உருவாக்கி அதன் மூலயமா கட்டுப்படுத்தி வச்சிருந்தது. போன கதையில மோகன் வந்து பெண்கள் எப்படி இருந்தாங்க, இப்ப தொழிலாளிகள் நம்மளை மேல ஆள்ற ஒரு ஆண்டை அவர் கேட்கும்போது நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது எனக்கான பொருள் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவங்களோட பொருள் கூட அவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் கிடையாது. நீங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில இது கோத்ரூ பண்ணிருப்பீங்க. நீங்க உங்க வீட்டுல பார்த்து பார்த்து ஒரு மரம் வளர்ப்பீங்க. ஏதோ ஒரு நல்லது கெட்டது வந்து வெட்டின்னு போயினே இருப்பாங்க. நீங்க எதுவும் சொல்ல முடியாது. அது நமக்கு சர்வசாதாரணமா வாழை மரம் 10 வாழை மரம் இருக்க, ஒரு வாழை மரம் வெட்டின்னு போறது போது நம்மளுக்கு தெரியாது. இந்த கதையில அந்த குழந்தைங்க அந்த பழத்துக்காக எவ்வளவு நாள் காத்துன்னு இருக்கும், அந்த பழம் அவங்களுக்கு ஏன் கிடைக்காம போகுது. ஒருவேளை அவர் வந்து ஒரு தற்சார்பு பெற்ற ஒரு மனிதர், அவர் சம்பாதிக்கிறாரு, பொருளாதார நிலையில நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அவரு அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு முழு அதிகாரம் இருந்திருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அந்த பழம் போய் சேர்ந்திருக்கும். அப்போ தொழிலாளி முதலாளி இவங்க 2 பேர்ல தன்னோட பொருளை நான் கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்ற உரிமை கூட அவனுக்கு கிடையாதா அப்படின்றதுதான் இந்த கதை. அற்புதமா சொன்னீங்க மோகன். ஒருவேளை வந்து ஏழ்மையில நம்மளோட வாழ்க்கை இருந்திருக்கும் அப்படின்னா அவங்களால இந்த கதையை ஈஸியா ஒன்றி போக முடியும். எனக்கு இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு ஏன் பாதிச்சுன்னா, படிக்கும் போதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, எப்படியாவது கேன்சல் ஆகி அந்த பழம் இந்த பசங்களுக்கு வந்துடாதா, ஏன்னா என்னைய நான் வச்சுக்கணும் அந்த இடத்துல, நமக்கு கிடைச்சிடாதா அந்த பழம் அப்படின்னு. கடைசியில் எனக்கு பெரிய ஏமாற்றம். அப்ப எனக்கு அந்த கதைகளை பத்தி பெரிய அனுபவம் இல்லாதனால இது என்ன அப்படியே போகுது, ஒரு திருப்பு முனையே இல்லாம போயிடுச்சு அந்த கதை. ஆனாலும் பாதிச்சிடுச்சு, ஒரு ஆத்திரம் இருந்தது அந்த கதையில. இப்ப வளரும்போது நமக்கு அது புரியுது. இது எனக்கு இந்த கதையை பத்தி மோகன் அந்த கதையை நரேட் பண்ணது, இதெல்லாம் வந்து சாதாரணமா சின்ன சின்ன கதைங்க. ஒருவேளை வந்து அதை நரேட் பண்றதுக்கு ஒரு திறமை வேணும். அற்புதமா சொன்னீங்க மோகன், நன்றி. மோகன் ஆக்சுவலி நீங்கள் எல்லாருக்குன்னா 2வது கதையை நீங்கள் எல்லாரும் எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அதே அளவு தான் அந்த முதல் கதையும் நீங்கள் எடுத்துருக்கணும். அதுதான் வந்து என்னுடைய ஒரு பார்வை. ஏன்னா 2மே மோகன் சொன்னது தான் எப்படின்னா லைக் ரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் ஆசிட்டிஸ் அப்படியே அதில் எந்த பூசி முழுகாமல் அப்படியே கொடுத்தாரு.
ஸோ முதல் கதையை பற்றி நிறைய பேசிட்டோம், அதுவும் சிறப்பாக இருந்து நான் சொல்ல. ரெண்டாவது கதையில் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி, அது முன்னாடி கூட மெய்யழகன் படத்தில் அந்த சைக்கிள் வந்து கேட்பாரு ஆக்சுவலி அரவிந்த் சாமி கிட்ட கார்த்தி, உங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருந்து அது என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. உடனே அவர் சொல்லுவார், இல்லை அது தெரியல, அப்பயே அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா சாதாரணமாக போகிற போக்க சொல்லுவார். பட் கார்த்தி அதுக்கப்புறம் அது ஒரு சொல்லுவார், அந்த சைக்கிள்னால தான் வந்து அவங்க குடும்பம் எப்படி முன்னேறி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த கதையை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, அந்த வாழை செவ்வாழை வந்து அந்த பண்ணையாருக்கு வந்து அது ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலி. அது ஒன் ஆஃப் த என்னன்னா அந்த லிஸ்ட்ல ஒன்று. பட் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த வீட்டுக்கு அது ஒரு உலகம். ஸோ இதுதான் வந்து அந்த ஏற்றத்தாழ்வோட இல்லைன்னா ஒரு பெரிய இது. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு மேட்டராகவே இருக்காது சில விஷயங்கள். பட் ஆனால் அது ஒரு யாரோ ஒருத்தருக்கு அதுவே உலகமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து நமக்கு சின்ன வயசுல புரியாது. அது இவ்வளோ தூரம் கலை சொன்ன மாதிரி ஒரு 30, 35 வயசுக்கு பல கஷ்டங்களை விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த விஷயத்தையும் யாருக்கும் வந்து ஏளனமா நினைச்சிடக்கூடாது. இது ஒரு சின்ன விஷயம் தானே நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு இன்னொரு விஷயங்கள் இன்னொருத்தருக்கு அது உலகமா இருக்கும். அது ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொன்று, நம்ம எக்ஸாக்டா இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த கார்ப்பரேட் லைஃப்லயும் நம்ம வந்து இதே விஷயம் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்மளுடைய உழைப்புங்கிறது வந்து பிறரால் வந்து சுரண்டப்படுகிறது. அது நீங்க எங்க இருந்தாலும் சரி. அதை ஆனா நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம அதை சுயமரியாதையோட நம்ம எதிர்க்க முடியுமோ அதை நம்ம எதிர்க்கணும் ஆக்சுவலி. எங்கெல்லாம் நீங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியுதுன்னா அந்த இடத்துல நமக்கான எதிர்வினையை எங்கெல்லாம் காட்ட முடியுமோ, இப்ப இருக்கிற இடத்துல நமக்கு கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நம்மளால் முடிந்த அளவு நம்ம காட்டணுங்கிறது தான் என்னோட மோகன். ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த கதையை வந்து அதுல எந்த பூசி முழுகாம அப்படியே ராவா சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்து. கண்டிப்பா. வாழ்த்துக்கள். இதுதான் திராவிட சித்தாந்தத்தோட கரு. முதல் திராவிட சித்தாந்தத்தை ஒற்றிய எழுத்தாளர் இன்னும் இரண்டாவது எழுத்தாளர் திராவிட சித்தாந்தத்தின் சிற்பி. ஸோ இரண்டு கதையும் நீங்கள் சொன்னதை அவர் சொன்ன மாதிரி உள்ளதை உள்ளபடியே சொன்ன, அவரும் உள்ளதை உள்ளபடியே தான் எழுதியிருப்பாங்க. அந்த கதையில் வசனங்கள் நல்லாயிருக்கும். 1949 அந்த மாதிரி வசனங்கள் எழுத இப்போ எழுதிடலாம். நம்ம நிறையா உரிமைகளை பெற்றிருக்கிறோம், நிறைய நம்ம அரசியல் பயப்பட்டிருக்கோம். ஆனால் 1949 அதை எழுத முடியுமா? சுதந்திரம் பெற்ற ஒரு 2 வருஷத்துலேயே ஒரு திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறபோது அது மிகப்பெரிய சவால் தான். நிறைய பேருக்கு தெரியும், சுதந்திரம் கிடைச்சும் நிறைய நம்ம ஊர் தியாகிகள் வந்து சிறையில் இருந்தாங்க. நல்ல கண்ணு போன்றவர்களால். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக யூஸ் பண்ணலை. சிறையில் இருந்திருக்காங்க. அப்படி இருந்த காலத்திலேயே ஒரு தொழிலாளர் உரிமையை ஒரு தொழிலாளர் நலன் பற்றி சார்ந்த கட்சியாக இல்லாமல் ஒருத்தர் எழுதுறாருன்னா அதுக்கு முதல் துணிச்சல் காந்தி தலைவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை இன்னைக்கும் நமக்கு அது பொருந்தது இல்லை. எந்த இடத்துல போனாலும் ஆறு சொன்ன மாதிரி இன்னைக்கும் அது பொருந்தும். ஸோ அதுதான் ஒரு லீடரோட விஷன். எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத குறைந்தபட்சம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு கணிக்க தவறியவன் தலைவனாக இருக்க முடியாதுன்னு முத்தமிழறிஞர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் இவர் சிற்பிங்கிறதுனால இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் ஐயா சொன்ன மாதிரி தான். இன்னமும் நிறைய பேர் நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க மாடு வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பால் ஊற்றி. ஆனால் அவங்க வீட்டில் பால் போட்டு காஃபி குடிக்காத குடும்பங்கள் நிறைய இருந்திருக்கும். வேர்க்கல்ல போட்டு பயிர் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் வேர்க்கல்ல சாப்பிட மாட்டாங்க. அதே போல் குறைந்தமாக நெல் பயிரிடுவாங்க, ஆனால் அவங்க ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இதைத்தான் அவர் இதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதான் அவரோட ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம். அந்த 2 கதையும் திராவிட சித்தாந்தத்தோட ஒற்றியதால தான் நான் கொஞ்சம் நிறைய பேசிட்டேன் எமோஷ்னலாக. ஏன்னா நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம், நாங்கள் அப்படி தான் இருப்போம். வாழ்க்கைகள் மாறினாலும், இடங்கள் மாறினாலும், கரைகள் மாறினாலும் சித்தாந்தம் ஒன்று தான். ஏன்னா இங்கே உட்கார்ந்துருக்கிற 100% பேரில் 90% பேர் திராவிட சித்தாந்தத்தால் வந்தவர்கள் தான். அந்த வகையில் பேரறிஞர் அண்ணாவிற்கும் அந்த கதையை எழுதிய உங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. அன்னையர் தின வாழ்த்துக்கள். கருவறையில் சுமந்த அன்னைக்கும், சிலர் வகுப்பறையில் பிள்ளைகளை சுமந்திருக்கும் ஆசிரியர் அன்னைகளுக்கும், கருணையில் சுமந்த அன்னை தெரசா போன்ற அன்னைகளுக்கும் என் தனிப்பட்ட முறையிலும் வாசகர் வட்டத்தின் சார்பிலும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அந்த குழந்தைங்க எவ்வளோ ஆர்வமாக அந்த செவ்வாழைக்கு இருந்தது நீங்கள் சொல்லும்போது, நாங்களும் விவசாய குடும்பம் தான். ஸோ எந்த ஒரு மரம் வச்சாலும் அந்த மரம் எப்போ வளர்ந்து
இப்போ லாஸ்ட்டா வந்து நாங்க ஒரு 12 இயர்ஸ் பேக் வந்து ஒரு 2, 3 மரம் நான் தான் வச்சேன். பட் அதுல எந்த காயுமே காய்க்கல. ரொம்ப வருஷமா எனக்கு வந்து அந்த அந்த மரம் எப்ப காய்க்கும்? எப்ப அத சுவைக்கலாம்? அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, லாஸ்ட் வீக் அந்த மாங்கா மரத்துல ஒரு மாம்பழம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்க வீட்ல ஒரு ஒரு பெரிய திருவிழா மாரி நாங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாம்பழத்த யார் சாப்பிடுறது? யார் சாப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு? அது எவ்வளோ ருசியா இருந்தது? எங்க அப்பா தான் சாப்பிட்டாங்க அப்படின்னாங்க. ஓ! யார்ட்டயும் சொல்லாம அவர் சாப்பிட்டாரா? ஏன் அத வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பல? அப்படிங்கிற மாரி ரொம்ப அந்த மாம்பழத்துக்கு வந்து நாங்க ஒரு 1 ஹவர் டிஸ்கஷன் போட்டோம் வீட்ல. ஸோ அந்த அந்த செவ்வாழை வந்து அந்த குழந்தை எப்படி எப்படி அத பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ மத்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அது. பட் அது எல்லாத்துக்கும் வந்து அது சின்ன விஷயம் இல்ல. அவங்களுக்கு சில பேத்துக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் வாழ்க்கையில. ரொம்ப நல்லா இருந்தது கதை. ஆம், இப்போ வந்து நானுமே நிறைய வந்து அந்த மரம் வச்சு நம்ம மரத்தை வச்சே நிறைய பேர் ஒரு ஒரு கதையில சொல்லியிருக்காங்க நிறையா. மரத்தை வெட்டுறதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் வெட்டியிருக்காங்க நிறைய எங்கே வளர்க்குறாங்க அப்படி சொல்லும்போது இப்போ நம்ம ஊர்லேயும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் வந்து நான் இங்கே வீட்டுக்கு முன்னாடியே மரம் வளர்ந்த மரத்தை கூட பசங்க விளையாட்டுக்கு ஒரு கொப்பை ஒடிச்சா கூட நான் வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஆக்சுவலாக. அதில் என் பையன்ட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். மற்ற பசங்கள சொன்னா நமக்கு அது பசங்க திட்டுறாங்களே அப்படிங்கிற மாரி ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நான் என் பையன்ட்ட கிளியராக சொல்லியிருக்கேன். நீ மரத்தை மாத்திரம் டச் பண்ணாமல் விளையாடு. நீ எவ்வளோ நாள் பண்ணிக்கோ. இலை ஒரு கொப்பு ஒடிச்சிருந்தாலும் நான் பயங்கர போவேன் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த மாரி தான் நான் வந்து மரம் வளர்ந்து ஏன்னா ஒரு சில மரம்லாம் 100 வருஷம், 200 வருஷம், 500 வருஷம் வளர்ந்த மரம்லாம் இருக்கு. அத பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வருஷம் அது வளர்ந்துருக்கும். அப்ப நம்ம அத ஹர்ட் பண்ணா அது வந்து அதோட கஷ்டம்லாம் வேஸ்ட்டா போயிரும். அந்த மாரி தான். இப்போ நம்ம வந்து அந்த குழந்தைங்க வந்து ஆ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த வாழை மரத்துக்காண்டி அப்படி சொல்லி சொன்னோம்ல, அந்த மாரி ஒரு படம் நீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க சொன்னீங்க ஆக்சுவலா. ஒரு கிடால பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்கு வந்து அந்த பையன் வந்து அவ்வளோ அது வந்து அத வந்து அத ஒரு இதா பார்க்க மாட்டான். எப்படினாலும் அந்த ஆட வந்து வெட்டப் போறாங்க அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா, குழந்தை வந்து அத வந்து ஒரு நம்ம கூட இருக்கிற ஒரு ஒரு உயிரு அப்படின்னு சொல்லிட்டு, அது போக்கூடாது, எங்கேயுமே போக்கூடாது, வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பான். அந்த மாரி தான் அந்த கதையிலயும் அது அப்படியே வந்துச்சு. அது வந்து ஒரு உயிர் மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு.